ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். அதாவது நம்ம காமனாக நம்ம நார்மலாக டே டு லைஃப்பில் பேசக்கூடிய வாக்கியங்கள், தமிழ் வாக்கியங்கள், அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 33 வரைக்கும் நம்ம டெய்லி யூஸஸ் சென்டென்சஸ் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். அதாவது நான் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. அதுவும் வெரி டயர்ட்னா ரொம்ப என்னால் முடியல, நான் ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ ஆம் ஃபீலிங் வெரி டயர்ட் டுடே. ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. வாட் டு யூ மீன்? வாட் யூ மீன்? வாட் டு யூ மீன்? வாட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வாட் யூ மீன்? மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நம்ம என்ன சொல்வோம்? தேங்க்யூ வெரி மச். நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரெண்டே நம்ம ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம அப்படி என்ன சொல்வோம்? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். அதாவது நம்ம ஃப்ரெண்டே நமக்கு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்வோம்? தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச். மிக நன்றி. அதாவது மிக நன்றின்னு சொல்லுவோம். ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். வாட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வாட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச். மிக நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நன்றி. ரிப்பீட் ஒன்ஸ். ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். வாட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தேங்க்யூ வெரி மச். மிக நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உங்கள் உதவிக்கு நன்றி. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வார இறுதி எப்படி இருந்துச்சு? அம்மா, இந்த வீக்கெண்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சுங்களா? இந்த வீக்கெண்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக அமைஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? உங்கள் வார இறுதி எப்படி இருந்துச்சு? அதாவது உங்கள் லாஸ்ட் வாரம் எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? உங்கள் வார இறுதி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? உங்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட் எது? உங்களுக்கு பிடித்த புத்தகம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? உங்களுக்கு பிடிச்ச எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்? உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும்? உங்களுக்கு ஃபேவரட் மூவி என்ன? உங்கள் ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? உங்கள் ஃபேவரட் என்ன? உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? உங்களுக்கு பிடித்த கலர் எது? உங்களுக்கு பிடித்த ட்ரெஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? நெக்ஸ்ட் ஒன், இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சாரி, நான் உன்னை புரிஞ்சிக்கல. நம்ம 2 பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்க 2 பேரும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அப்போ நம்ம சாரி கேட்குறச்சு எப்படி கேட்போம்? ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறான புரிதலுக்கு வருந்துகிறேன். நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறான புரிதலுக்கு வருந்துகிறேன். ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? உங்கள் வார இறுதி எப்படி இருந்தது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்? உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறான புரிதலுக்கு வருந்துகிறேன். ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறான புரிதலுக்கு வருந்துகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுறேன்.
அதாவது கண்டிப்பாக நான் இதை விட பெட்டராக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வில் வந்தவே ஃப்யூச்சர் டென்ஸு. நான் இது ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக பெட்டராக ட்ரை பண்ணுறேன், நான் பெட்டராக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அதாவது என்னுடைய லெவல் இப்போ இருக்கிற அளவை விட நான் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அதாவது என் அளவை இப்போ இருக்கிற நான் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை விட நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டராக நான் பண்ணுவேன், இதை விட சிறப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நான் என் அளவில் சிறப்பாக முயற்சி செய்வேன். எப்போது? ஃப்யூச்சர். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நான் என் அளவில் சிறப்பாக முயற்சி செய்வேன். இப்போ எழுதும் பலகையை சுத்தம் செய்வோம். இப்போ போர்டை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. போய் க்ளீன் த போர்டை க்ளீன் பண்ணுங்கள், அதாவது ரைட்டிங் போர்டு, எழுதுகிற போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் க்ளீன் த ரைட்டிங் போர்டு. ப்ளீஸ் க்ளீன் த ரைட்டிங் போர்டு. போர்டை க்ளீன் பண்ணுங்கள், எழுதும் பலகையை சுத்தம் செய்வோம். ப்ளீஸ் க்ளீன் த ரைட்டிங் போர்டு. ப்ளீஸ் க்ளீன் த ரைட்டிங் போர்டு. எழுதும் பலகையை சுத்தம் செய்வோம். உன் ஆசிரியர் யார்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? யார் உன்னுடைய ஆசிரியர்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? உன் ஆசிரியர் பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. உங்கள் ஆசிரியர் யார், உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஹூ இஸ் யுவர் டீச்சர்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? உன் ஆசிரியர் யார்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? உன் ஆசிரியர் யார்? ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நான் என் அளவில் சிறப்பாக முயற்சி செய்வேன். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ப்ளீஸ் க்ளீன் த ரைட்டிங் போர்ட். ப்ளீஸ் க்ளீன் த ரைட்டிங் போர்ட். எழுதும் பலகையை சுத்தம் செய்யவும். ஹூ இஸ் யுவர் டீச்சர்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? உன் ஆசிரியர் யார்? ஹூ இஸ் யுவர் டீச்சர்? உன் ஆசிரியர் யார்? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கருத்துக்களுடன் என்னால் உடன்பட முடியாது. உன்னுடைய கருத்துடன் என்னால் உடன்பட முடியாதுப்பா, உங்களுடைய ஒப்பீனியனுக்கு நான் அக்ரி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. உங்களுடைய கருத்து எனக்கு உடன்படலை, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ காண்ட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். அதாவது ஐ கேனாட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். உங்கள் கருத்துக்களுடன் என்னால் உடன்பட முடியாது. உங்கள் கருத்துக்களுடன் என்னால் உடன்பட முடியாது, அதாவது உங்களுடைய ஒப்பீனியன் கூட என்னால் உடன்பட முடியாது அப்படின்ட்டு நம்ம அகேன்ஸ்டாக சொல்லலாம். ஐ காண்ட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஐ காண்ட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். அதாவது ஐ கேனாட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். உங்கள் கருத்துக்களுடன் என்னால் உடன்பட முடியாது. ஏன் தாமதமாக வந்தாய்? ஒய் ஆர் யூ லேட்? ஏன் லேட்டாக வந்த? என்னாச்சு? ஏன் தாமதமாக வந்தாய்? ஒய் ஆர் யூ லேட்? ஒய் ஆர் யூ லேட்? ஏன் தாமதமாக வந்தாய்? ஒய் ஆர் யூ லேட்? ஏன் தாமதமாக வந்தாய்? அப்படி சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். ஏன் தேவையில்லாமல் சத்தம் போட்டுட்ருக்கீங்க? அப்படி சத்தம் போடுவதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ். ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ். அப்படி சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ். ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ். அப்படி சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். அவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். அதாவது அவங்கள தப்பாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அவங்கள நீங்கள் அப்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. டோன்ட் அப்யூஸ் ஹிம். டோன்ட் அப்யூஸ் ஹிம். அவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். டோன்ட் அப்யூஸ் ஹிம். டோன்ட் அப்யூஸ் ஹிம். அவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் இழுத்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ காண்ட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன்ஸ். உங்கள் கருத்துக்களுடன் என்னால் உடன்பட முடியாது. ஒய் ஆர் யூ லேட்? ஏன் தாமதமாக வந்தாய்? ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ். ஸ்டாப் மேக்கிங் சச் எ நாய்ஸ். அப்படி சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். டோன்ட் அப்யூஸ் ஹிம். அவரை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். Repeat once. I can't agree with your opinions. உங்கள் கருத்துக்களுடன் என்னால் உடன்பட முடியாது. Why are you late? ஏன் தாமதமாக வந்தால்? Stop making such a noise. அப்படி சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அம்மா உங்களுக்கு ஹெல்த்து முடியலன்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? இப்போது உங்களுடைய ஹெல்த்து பிரச்சனை சரியாச்சா? உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் சரியாக போச்சான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி இருக்குது உங்கள் ஹெல்த்து கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம நல்லா விசாரிப்போங்க இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ ஃபீல்? ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்?
என் கணக்கீடுகள் அனைத்தும் தவறாகிவிட்டன. என்னுடைய கால்குலேஷன் அனைத்தும் ராங்காக போச்சுப்பா. நான் போட்ட கணக்கு எல்லாமே தவறாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஆல் மை கால்குலேஷன் வென்ட் ராங். வென்ட்னா பாஸ்ட் டென்ஸ். ஆல் மை கால்குலேஷன்ஸ் வென்ட் ராங். என் கணக்கீடுகள் அனைத்தும் தவறாகிவிட்டன. அதாவது நான் போட்ட கணக்குகள் அனைத்தும் தவறாகி போச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். தவறாகிவிட்டன. ஆல் மை கால்குலேஷன்ஸ் வென்ட் ராங். ஆல் மை கால்குலேஷன்ஸ் வென்ட் ராங். என் கணக்கீடுகள் அனைத்தும் தவறாகிவிட்டன. தொந்தரவு செய்யாதீர். தொந்தரவு செய்யாத, தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் பேசிகிட்டே இருக்காங்க, தயவு செய்து தொந்தரவு செய்தீர்கள். ஹூ இஸ் ஸ்பீக்கிங், பேசுவது யார், ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஹூ இஸ் ஸ்பீக்கிங், பேசுவது யார், தொந்தரவு செய்யாது. டூ நாட் டிஸ்டர்ப். டூ நாட் டிஸ்டர்ப், தொந்தரவு செய்யாதீர். நான் தற்போது மிகவும் பிஸியாக இருக்கேன், தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு அது தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் இட். எனக்கு அது தேவையில்லை, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் தற்போது பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ டோன்ட் நீட் இட், எனக்கு அது தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் இட், எனக்கு அது தேவையில்லை. ஐ எம் வெரி பிஸி அட் த மோமெண்ட். நான் ரொம்ப இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் தற்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் வெரி பிஸி அட் த மோமெண்ட். நான் தற்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஹவு டு யூ ஃபீல், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஆல் மை கால்குலேஷன்ஸ் வென்ட் ராங். என் கணக்கீடுகள் அனைத்தும் தவறாகிவிட்டன. டூ நாட் டிஸ்டர்ப், தொந்தரவு செய்யாதீர். டூ நாட் டிஸ்டர்ப், தொந்தரவு செய்யாதீர். ஐ எம் வெரி பிஸி அட் த மோமெண்ட். ஐ எம் வெரி பிஸி அட் த மோமெண்ட். நான் தற்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன். ஹவு டு யூ ஃபீல், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஆல் மை கால்குலேஷன்ஸ் வென்ட் ராங். என் கணக்கீடுகள் அனைத்தும் தவறாகிவிட்டன. டூ நாட் டிஸ்டர்ப், தொந்தரவு செய்யாதீர். நெக்ஸ்ட் ஒன், அதாவது பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, பெரியவங்கள மதிங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வீட்டில் என்ன சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கிற பெரியவர்களை எப்போதுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள மதிக்கணும். பெரியவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? சார் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். உங்கள் பெரியவர்களை மதிக்கும். அதாவது அண்ணா அக்கா நம்மளை விட பெரியவங்களாக இருக்கிறவங்கள நம்ம எப்போதுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்போதுமே மதிக்க செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். எல்டர்ஸ்னால் பெரியவங்க. ஸோ உங்கள் பெரியவர்களை மதிக்கவும். உங்களிடம் ஏதேனும் வீட்டுப்படம் உள்ளது, அதாவது நீங்கள் வீட்டுப்படம் பண்ணிட்டீங்களா, இல்லை ஏதாவது வீட்டுப்படம் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம கொஸ்டினாக கேட்குறச்சு. டூ யூ ஹாவ் எனி ஹோம்ஒர்க், ஏதாவது உங்களுக்கு வீட்டுப்படம் இருக்கிறதா, ஏதோ ஹோம்ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ கேட்போம். டூ யூ ஹாவ் எனி ஹோம்ஒர்க். 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 உங்களிடம் ஏதேனும் வீட்டுப்படம் உள்ளதா, ஏதாவது வீட்டுப்படம் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுடைய ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், உங்களுக்கு விருப்பமான பாடம் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், அதாவது உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, வாட் இஸ் யுவர் கலர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? ஸோ உங்களுக்கு விருப்பமான பாடம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், உங்களுக்கு விருப்பமான பாடம் எது? மணிக்கும் நான் கேட்கவில்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக கேட்கல, நீங்கள் சொன்னதை நான் லிசன் பண்ணலை, நீங்கள் என்ன சொன்னீங்க? சாரி, ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர். ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர், அதாவது ஐ டிட் நாட் ஹியர் கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கவில்லை. மணிக்கவும், ஐ எம் சாரி, மணிக்கவும் நான் கேட்கவில்லை. ஐ டிடன்ட் ஹியர். ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர், மணிக்கவும் நான் கேட்கவில்லை. ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ், உங்கள் பெரியவர்களை மதிக்கவும். டூ யூ ஹாவ் எனி ஹோம்ஒர்க், உங்களிடம் ஏதேனும் வீட்டுப்படம் உள்ளதா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், உங்களுக்கு விருப்பமான பாடம் எது? ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர். ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர், மணிக்கும் நான் கேட்கவில்லை. ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். டூ யூ ஹாவ் எனி ஹோம்ஒர்க், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர். ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம அப்புறமா பேசலாம், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லுவோம். அப்போ சொல்லலாம், டாக் டு லேட்டர். டாக் டு லேட்டர், பிறகு பேசலாம். எனக்கு ஒரு பேனா தர முடியுமா, எனக்கு நீ ஒரு பேனா தர முடியுமா, அது எனக்கு நான் பேனா எடுத்துகிட்டு வரோம் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அப்போ எப்படி கேட்கலாம்? குட் யூ கிவ் மீ அ பென்.
குட் யூ கிவ் மீ அ பென், எனக்கு ஒரு பேனா தர முடியுமா? குட் யூ கிவ் மீ அ பென், எனக்கு ஒரு பேனா தர முடியுமா? நான் என் வீட்டு பாடம் செய்யவில்லை, நான் ஹோம்ஒர்க்கு பண்ணலை, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு, நான் இன்னும் வீட்டு பாடம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ எப்படி நம்ம சொல்லலாம்? ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க், நான் என் வீட்டு பாடம் செய்யவில்லை, நான் என் வீட்டு பாடம் செய்யவில்லை. ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க், நான் என் வீட்டு பாடம் செய்யவில்லை. ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? அம்மா, உன்னுடைய கிளாஸ் டீச்சர் யார்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? உங்கள் வகுப்பு ஆசிரியர் யார்? உங்களுடைய கிளாஸ் டீச்சர் யார்? அதாவது உங்கள் வகுப்பு ஆசிரியர் யார்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? டாக் டு யூ லேட்டர். டாக் டு யூ லேட்டர், பிறகு பேசலாம். குட் யூ கிவ் மீ அ பென், எனக்கு ஒரு பேனா தர முடியுமா? எனக்கு ஒரு பேனா தர முடியுமா? ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க், நான் என் வீட்டு பாடம் செய்யவில்லை. ஐ ஹாவ் நாட் டன் மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்யவில்லை, நான் என் வீட்டு பாடம் செய்யவில்லை. ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? உங்கள் வகுப்பு ஆசிரியர் யார்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? உங்கள் வகுப்பு ஆசிரியர் யார்? நெக்ஸ்ட் ஒன், நான் பேசுவதற்கு நிறையா இருக்கிறது, நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு பேச தான் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நான் உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணணும், நிறையா உங்கள் கூட பேசணும், ஆனால் எனக்கு பேசுவதற்கு நிறையா இருக்கிறது தான், பட் எனக்கு டைம் இல்லை, நோ டைம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட், அதாவது நான் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட், நான் பேசுவதற்கு நிறையா இருக்கிறது, நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஐ வில் ரெஸ்ட் ஃபார் எ ஒயில், நான் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன். ஐ வில் ரெஸ்ட் ஃபார் எ ஒயில், நான் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ வில் ரெஸ்ட் ஃபார் எ ஒயில். நான் என் வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நான் எப்போவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், நான் என் வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன், நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். உங்கள் விடைத்தாள்களை எனக்கு காட்ட முடியுமா? அதாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். உங்கள் விடைத்தாளை எனக்கு காட்ட முடியுமா? அதாவது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீ எனக்கு காட்டுவியான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். உங்கள் விடைத்தாளை எனக்கு காட்ட முடியுமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நான் பேசுவதற்கு நிறையா இருக்கிறது. ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். நான் பேசுவதற்கு நிறையா இருக்கிறது. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். உங்கள் விடைத்தாளை எனக்கு காட்ட முடியுமா? உங்கள் விடைத்தாளை எனக்கு காட்ட முடியுமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? ஐ ஹாவ் எ லாட் டு டாக் அபவுட். நான் பேசுவதற்கு நிறையா இருக்கிறது. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். குட் யூ ஷோ மீ யுவர் ஆன்சர் ஷீட். உங்கள் விடைத்தாளை எனக்கு காட்ட முடியுமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.